சூரசம்ஹாரம் என்றைக்கோ அன்றைக்கு இந்த ஒரு நாள் அப்படிங்கிற விரதம். நான் வந்து திருச்செந்தூரைத்தான் கணக்கு வைத்து விரதம் எடுத்துக்கொள்ளுகின்ற வழக்கம் அப்படிங்கிறது உண்டு. பட்டினியாக விரதம் இருப்பீங்களாமான்னு நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க. நான் பட்டினி விரதம் சஷ்டிக்கு இருக்கிறது கிடையாது. அதனால் சஷ்டிக்கு முருகப்பெருமானுக்கு பூஜை, அபிஷேகம், ஆராதனை, நைவேத்தியம், வழிபாடு இப்படித்தான் வந்து நான் என்னுடைய விரதத்தை இருப்பேன். திருச்செந்தூரில் தான் நான் இருப்பேன். அதனால் திருச்செந்தூரில் இருக்கிறதுனால தினம் முருகப்பெருமானுடைய தரிசனம், அதே போல் பிரகார வலம், இப்படித்தான் வந்து என்னுடைய சஷ்டி விரதம் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்ததுனால நான் அந்த தகவலை உங்களுக்கு நான் சொல்கிறேன். சஷ்டி விரதம் அப்படின்னு ஒரு நாள் இருக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன முறை அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். சஷ்டி அன்னைக்கு, அதாவது சஷ்டின்னு நான் குறிப்பிடுகிறது சூரசம்ஹாரத்து அன்னைக்கு தான் பிரதானமான நாள். 6ஆம் நாள் முருகப்பெருமான் சூரனை சம்ஹரித்த நாள். அந்த சூரசம்ஹாரத்தின் அன்று காலையில் எழுந்து முதல்ல குளிச்சுட்டு காப்பு கட்டி முழுசாக விரதமாக இருக்கிறவங்க காப்பு கட்டிக்கோங்க. அதாவது விரதம்னா பட்டினியாக இருக்க போகிறவங்க காப்பு கட்டிக்கோங்க. பட்டினியாலாம் இல்லைம்மா நாங்கள் பூஜை மட்டும் பண்ணிட்டு விரதம் இருந்துக்கிறோம் அப்படிங்கிறவங்க காப்பு தேவை இல்லை. ஆக பட்டினியாக இருக்க போகிறீங்க, முழு நேரமும் உபவாசமாக இருக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கையில் காப்பு கட்டிக்கோங்க. ஒரு விரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க. அதை வந்து நூலில், வெள்ளை நூலை சந்தனத்துலேயும் மஞ்சள்லையும் நனைச்சி அந்த விரலி மஞ்சள் அதில் கட்டி வீட்டில் பூஜை அறையில் வச்சு காப்பு கட்டிக்கோங்க. கோவிலுக்கு போய் கட்டிக்க முடிஞ்சாலும் சரி. காப்பு கட்டி காலையில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர், செம்பருத்தி மலர், மல்லிகை பூ, சிவப்பு நிற மலர்கள் எதுவாக இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி வில்வம், அன்னைக்கு சிவபெருமானுக்கு அர்ச்சிக்கக்கூடிய வில்வம் முருகப்பெருமானுக்கும் சாத்தலாம். எலுமிச்சம் பழத்தால் மாலை போட்டும் நாம் வழிபாடு பண்ணலாம். அது பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் முருகப்பெருமானுடைய படம் பெருசாக இருக்குது, அதிலே நீங்கள் போட்டுக்கலான்னா எலுமிச்சம் பழம் மாலை முருகனுக்கு சாத்தலாம். ரொம்ப விசேஷமானது. இது எல்லாமே பூஜை அறையில் தயார் பண்ணி வச்சுட்டு விளக்கேற்றி ஷட்கோணம் அமைத்து 6 விளக்குகள் அதற்குள் ஏற்றி முருகப்பெருமான வழிபாடு பண்ணணும். நான் ஒவ்வொரு நாள் வழிபாட்டிலையும் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு விளக்காக அதிகரித்து கொண்டே வந்து சஷ்டி அன்னைக்கு 6 விளக்கு ஏற்றி நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னு. அதனால் நீங்கள் ஒரு நாள் கும்பிட்டாலும் ஷட்கோண கோலம் போட்டுக்கோங்க. அதில் 6 தீபம் வச்சுக்கோங்க. முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணலாம், பாயசம் நெய்வேத்தியம் பண்ணலாம், 6 வகையான சாதம் சமைத்து நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணலாம். அது உங்களுடைய வசதியை பொறுத்து. 6 சாதம் செய்ய முடிஞ்சவங்க செஞ்சுக்கலாம். சக்கரை பொங்கல் செஞ்சுக்கலாம், புளி சாதம், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம் கண்டிப்பாக செய்யணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை எங்களால் 6 சாதம் செய்ய முடியாதுமா அப்படின்னா ஒரு சக்கரை பொங்கலும் ஒரு தயிர் சாதம் மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க, அது போதும். இது நெய்வேத்தியத்துக்கு மாலை நேரத்தில் நாம் செய்து வச்சு நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம். இப்போ காலையில் நீங்கள் செய்யக்கூடிய நெய்வேத்தியத்துக்கு 2 வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வச்சுக்கோங்க, அதுவே நமக்கு போதுமானது. கலசம் வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் ஒரு நாளைக்கு கூட வச்சுக்கலாம், தவறில்லை. அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து. ஒரு கலசம் ஒன்று எடுத்துக்கோங்க. அது பித்தளையாக இருக்கணும், செம்பாக இருக்கணும், எவர் சில்வரை தவிர்த்திடணும். வெள்ளியில் வச்சுக்கலாம், தவறில்லை. இந்த மாதிரி ஒரு கலசம் எடுத்து மேலே ஒரு மஞ்சள் நூல் ஒன்று சுற்றி வச்சுக்கோங்க. உள்ள தண்ணீர் நிரப்பி அதில் வாசனை திரவிய பொடி, ஒரு எலுமிச்சம்பழம், 1 ரூபாய் நாணயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் தர்ப்பையோடு சேர்த்து மாவிளை இதை வச்சோம்னா கலசம் தயாராகிடுச்சு. கலசத்தை நாம் வச்சு முருகப்பெருமானுடைய மந்திரங்களை காலையிலேயே படிக்கணும். தீப தூப ஆராதனை காட்டி முருகப்பெருமானுடைய திருவுருவ படமோ விக்கிரகமோ எதுவாக இருந்தாலும் அதுக்கு நாம் அலங்காரம் பண்ணி இந்த மாலை, எலுமிச்சம்பழ மாலை சாத்துறதுன்னா சாத்துங்க. இல்லை ஒரு எலுமிச்சம்பழத்தை அப்படியே சுவாமி முன்னாடி வச்சுருங்க. வச்சுட்டு இந்த வாழைப்பழம் வெத்தலை பாக்கெல்லாம் வச்சுருக்கிறோமில்ல, அதை நெய்வேத்தியம் பண்ணி வழிபாடு பண்ணி பாடல்கள் என்ன தெரியுதோ அதை எல்லாத்தையும் பாராயணம் பண்ணுங்க. சஷ்டி கவசம் படிக்கிறது விசேஷமானது. குழந்தைக்காக நீங்கள் விரதம் இருக்கிறீங்க, இந்த ஒரு நாள் விரதம் குழந்தைக்காக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் செகமாயை உற்று கனவாழ்வில் வைத்த திருமாது கர்ப்பம் உடலேறி அந்த பாட்டை படிங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த திருப்புகள் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் படிச்சுட்டு முழுக்க உபவாசமாக இருக்க வேண்டியது. சிலர் இன்னைக்கு மௌன விரதம் இருக்கலாமான்னு கேட்டுக்கிறீங்க. ரொம்ப நல்லது, மௌன விரதம் இருக்கலாம். ஒரு நாள் சஷ்டி அன்னைக்கு, சூரசம்ஹாரத்து அன்னைக்கு ஒரே ஒரு நாள் மௌன விரதத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். மௌன விரதம் இருக்கிறவங்களுக்கு இதே தான். எந்திரிச்சதுலேருந்து யார்கிட்டையும் பேசக்கூடாது. காலையில் எழுந்து குளிங்க, காப்பு கட்டிக்கோங்க, கலசம் வைக்கிறதுனா வைங்க, இல்லைன்னா படங்கள்லாம் அலங்காரம் பண்ணிவிட்டு மௌன விரதத்தை நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. அப்படியே மௌனமாகவே இருங்க.
பகல் முழுக்க எந்த உணவும் வேண்டாம். தண்ணி நடுப்பற நிறைய குடிச்சுக்கோங்க. விரதம் இருக்கிறவங்களுக்கு நான் திரும்ப திரும்ப அதான் நான் சொல்கிறேன், தண்ணி குடிக்கலாம், தவறில்லை, தண்ணி குடிச்சுக்கோங்க. இளநீ விரதமோ பால் விரதமோ ஒருவேளை சாப்பாடோ அது உங்களினுடைய சௌகரியத்தையும் வேண்டுதலையும் பொறுத்து. இந்த சூரசம்ஹாரத்தை உங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் பார்க்கலாம். தொலைக்காட்சியின் மூலமாக பல தொலைக்காட்சிகள் நமக்கு அதை ஒளிபரப்பு பண்ணது, அதை நீங்கள் பார்க்கலாம். அதை நீங்கள் பார்த்துட்டு சூரன் தலை விழுந்தவுடன் நேராக போய் குளிக்கணும். விரதம் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக குளிக்கணும், மறந்துவிடக்கூடாது. நிறைய பேர் கேட்குறீங்க, குளிக்கணுமா காலையிலே குளிச்சோமே இப்பயும் குளிக்கணுமானா கண்டிப்பாக குளிக்கணும். நீங்கள் கோவிலில் போய் பார்த்தாலும் வீட்டில் இருந்து டிவியில் பார்த்தீங்கன்னாலும் அது பார்த்த பலன்தான். அதனால் கண்டிப்பாக சூரன் தலை விழுந்த உடனே போய் குளிங்க. குளிச்சுட்டு வந்து பூஜை அறையில் விளக்கேற்றுங்க. 5 மணி ஆனாலும் சரி, 4:45 நீங்கள் வந்துட்டீங்கனாலும் சரி, விளக்கேற்றுங்க. அந்நேரத்துக்கே விளக்கேற்றி முருகப்பெருமானுக்கு இந்த சாதம்லாம் செய்ய சொன்னேனே, நெய்வேத்தியம் நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்களோ அதை வைங்க. அது உங்கள் வசதி, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த பிரசாதத்தை நீங்கள் சுவாமிக்கு வச்சு திருப்புகழ் பாராயணம் பண்ணி, கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணி 6 விளக்கு மறுபடியும் ஏற்றுங்க. காலையில் ஏற்றிருந்தீங்கனாலும் மாலையில் ஏற்றலாம். இல்லை காலையில் இல்லைங்க, நான் சாயந்தரம் மட்டும் ஒரே நேரமாக ஏற்றிக்கிறேன்னாலும் தாராளமாக ஏற்றலாம். ஷட்கோண கோலம் அமைத்து 6 நெய் விளக்கு அதில் நீங்கள் ஏற்றி முருகப்பெருமான உள்ளன்போட பாராயணம் பண்ணி இதெல்லாத்தையும் படிச்சுட்டு, வேல் வகுப்பு தெரிஞ்சால் படிங்க, வேல்மாறல் தெரிஞ்சால் படிங்க. இது எல்லாத்தையும் படித்து நீங்கள் பூஜையை நிறைவு செய்யுங்க. பூஜை நிறைவு பண்ணின பிறகு இந்த பிரசாதத்தை எல்லாருக்கும் தானமாக நீங்கள் கொடுக்கறதுனா கொடுக்கலாம், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ விரதம் இருக்கிறவங்க சாப்பிட்லாமா அப்படின்னு அடுத்த கேள்வி. 6 நாள் விரதம் இருக்கக்கூடியவர்கள், அதாவது பட்டினியாக 6 நாள் உபவாசம் இருக்கிறீங்கன்னா நீங்கள் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டியது 7ஆவது நாள் தான். அதனால் ஒரு நாள் இன்னும் காத்திருக்கணும். திருக்கல்யாண தண்ணிக்கு தான் விரதத்தை பூர்த்தி பண்ணணும். இல்லைம்மா ஒரு நாள் தான் நாங்கள் விரதம் இருக்கிறோம், நாங்களும் நாளைக்கு தான் பூர்த்தி பண்ணணுமா, இல்லை இது இன்றைக்கே பண்ணிடலாமான்னு கேட்டால், ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க அன்றைக்கி மாலையிலேயே நீங்கள் பூர்த்தி செய்து விடலாம். அப்போ சுவாமிக்கு இந்த நெய்வேத்தியம்லாம் வச்சோமில்ல, இந்த பிரசாதங்களை குறிப்பாக தயிர் சாதத்தை சாப்பிட்டுட்டு நீங்கள் இந்த விரதத்தை பூர்த்தி செஞ்சுக்கலாம். சில பேருக்கு அம்மா நாங்கள் சூரசம்ஹாரத்தோடையே சாப்பிட்ருவோமே, அதன்படியே நாங்கள் 6ஆம் நாளே எங்களுடைய விரதத்தை நிறைவு செய்யலாமா அப்படின்னு கேட்டால், அது உங்களுடைய சௌகரியம், நீங்கள் செய்து கொள்ளலாம். எதுவுமே தப்பு அப்படிங்கிறது கிடையாது. முழுமை பெறுவது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அது 7ஆம் நாள் வரைக்கும். அதனால் ஒரு நாள் அதிகப்படுத்தி திருக்கல்யாண தன்னைக்கு மாலை 6 மணிக்கு விளக்கேற்றி சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு நீங்கள் சாப்பிடலாம். அது முழுமையாக விரதம் இருக்கக்கூடியவர்களுக்கு. ஒரு நாள் இருக்கிறவங்க அன்னைக்கு மாலையிலேயே சம்ஹாரம் முடிஞ்ச உடனே இந்த பூஜை பண்ணிட்டு நீங்கள் சாப்பிடலாம். தயிர் சாதம் கண்டிப்பாக நெய்வேத்தியத்துக்கு தேவை, அதை யாரும் மறந்துடாதீங்க. நெய்வேத்தியம் பண்ணி பிரசாதத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு விரதத்தை நிறைவு பண்ணிடுறீங்களா? இப்போ பூஜையில் இருக்கிற பொருட்களை என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. 6ஆம் நாள் நிறைவு பண்ணாலும் சரி, 7ஆம் நாள் நிறைவு பண்ணாலும் சரி, நிறைவு பண்ணதுக்கு பிறகு இந்த கங்கணத்தை கழட்டி ஒரு மரம் இருந்தால் அந்த மரத்தில் போட்டுருங்க. எங்கள் வீட்டில் மரமே இல்லைம்மா, நாங்கள் எங்கே போடுறது அப்படின்னா பூஜை அறையினுடைய குப்பையோடு அதை நீங்கள் சேர்த்துடலாம். கலசம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அடியில் வச்ச அரிசியை எடுத்து நீங்கள் சக்கரை பொங்கல் வச்சு சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் சாப்பிட கொடுத்துடலாம். கலசத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய தண்ணீரை வீடு முழுக்க நீங்கள் தெளித்து விடலாம். அதே போல் எலுமிச்சம்பழம் இருக்குல்ல, அதை நல்லா இருந்ததுன்னா வாசலில் கட்டுங்க. 6 நாள் தண்ணியிலே ஊறி போயிடுச்சுமா அப்படின்னா அதை எடுத்து உங்களுடைய பூஜை அறை குப்பையோடு நீங்கள் சேர்த்துடலாம். ஒரு நாள் போட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும், அதை வாசலில் நீங்கள் கட்டிக்கலாம். ₹1 நாணயம் போட்டோம்ல, அதை எடுத்து உங்களுடைய பணப்பெட்டியில் நீங்கள் சேர்த்துடலாம். தண்ணியை வீடு முழுக்க தெளிச்சுட்டு மிச்சம் இருக்குது அப்படின்னா அதை கொண்டு போய் நீங்கள் கால்படாத இடமா மரம் செடி கொடி அந்த மாதிரி இருந்ததுன்னா அதில் நீங்கள் ஊற்றிடலாம். இந்த மாதிரி கலசத்தை நம்ம பிரிச்சிடணும். தேங்காயை சக்கரை பொங்கலோ பாயசமோ பண்ணும்போது இனிப்புக்கு அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். தேங்காயை தானமாக கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துடலாம். சிலர் வச்ச தேங்காய் அழுகின மாதிரி ஆயிடுச்சுமா, அப்போ அதனால் ஏதாவது பிரச்சனை ஆகுமா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, கவலையே படாதீங்க. அதை நீங்கள் தண்ணி படுற மாதிரி வச்சுருப்பீங்க, அதனால் அது அழுகி போயிருந்ததுன்னா அதனால் விரதத்தில் குத்தமா, அப்படி பிரச்சனையா இப்படி பிரச்சனையா, ஒன்றுமே யோசிக்காதீங்க. அந்த தேங்காயை அப்படியே பூஜை அறையோடைய குப்பையில் சேர்த்துருங்க. அதில் இருக்கிற தர்ப்பையும் மாவிலையும் அதே போல் பூஜை அறை குப்பையோடு நம்ம சேர்த்துடணும். இப்படித்தான்
பூஜை செய்த பொருட்களை நாம் திரும்ப விசர்ஜனம் அப்படிங்கிறத செய்கிறதுக்கான முறை. இதை என்னைக்கு செய்கிறீங்கிறத நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க அன்னைக்கே மாலையிலேயே இதை எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சிடலாம். 6 மணிக்குள்ளே இந்த வழிபாடே நிறைவாயிடும். நிறைவு பண்ணின பிறகு வழக்கமாக நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை எல்லாமே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். 5 நாள் விரதம் இருக்க முடியாதவங்க இந்த ஒரு நாளாவது கண்டிப்பாக இருக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு கேள்வி, 5 நாள் நாங்கள் விரதம் இருந்துட்டு தாமா இருந்தோம், நடுப்புற மாதவிடாய் வந்துருச்சு, இல்லை எனக்கு 6ஆம் நாள் அன்னைக்கு சரியாக மாதவிடாய் வந்துடும், நான் இந்த விரதம் இருக்கலாமா அப்படின்னு பெண்கள் நிறைய பேர் கேட்குறீங்க. தாராளமாக நீங்கள் இருக்கலாம், உங்கள் உடல்நிலை உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால். பூஜை அறைக்கு நீங்கள் போக வேண்டாம். மற்ற எல்லா பூஜையும் வீட்டில் இருக்கிற வேற யாரையா செய்ய சொல்லுங்கள். கணவனை செய்ய சொல்லுங்கள், மாமனார் மாமியார் இருந்தால் செய்ய சொல்லுங்கள், அப்பா அம்மா இருந்தாங்க, அக்கா தங்கச்சி இருந்தாங்கன்னா அவங்கள விட்டு செய்ய சொல்லுங்கள். நீங்கள் பூஜை அறைக்கு போகாமல் வெளியில் இருந்தே இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடித்து கொள்ளலாம். சூரசம்ஹாரம் ஆன பிறகு போய் ஒரு முறை குளிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறமா வெளியிலிருந்தே அந்த பிரசாதம் கொடுக்குறாங்கல்ல, அதை வாங்கி நீங்கள் விரதத்தை நிறைவு பண்ணிக்கோங்க. ஆக பெண்கள் இருக்கலாம், அதையும் நான் சொல்லிட்டேன். இறப்பு தீட்டு இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யலாம்? ஒரு நாள் விரதத்திற்குள் உங்களுக்கு அந்த தீட்டு காலம் முடிந்து விட்டது அப்படின்னு சொன்னால், அதாவது 16ஆம் நாள் அப்படின்னு ஒரு காரியம் பண்ணுவோம்ல, அது முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் விரதம் இருக்கலாம். 16ஆம் நாள் வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். இது யாருக்காகனா அப்பா அம்மா மாமனார் மாமியார் இந்த மாதிரி நெருங்கின உறவில் இருக்கிறவங்களுக்கு. தூரமாக அத்தை மாமா அப்படின்னா நீங்கள் விரதம் இருக்கலாம். ஆனால் நெருங்கின உறவாக இருந்தால் 16 நாள் வரைக்கும் நீங்கள் காத்துருங்க. அதுக்குள்ளே இது முடியலம்மா, எங்களுக்கு சஷ்டி விரதம் வந்துருச்சு, எங்களால் இருக்க முடியலன்னா அடுத்த மாத சஷ்டிக்கு நீங்கள் விரதம் இருந்துக்கலாம். 16 நாள் முடிஞ்சிருச்சுன்னா இந்த ஒரு நாள் விரதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆக தீட்டு வீடு உள்ளவர்கள் எப்படி இந்த விரதத்தை இருக்கணும் அப்படிங்கிறதையும் இதில் நான் சொல்லியிருக்கிறேன். 5 நாள் முடியாவிட்டாலும் சஷ்டி அன்னைக்காவது நாம் விரதம் இருந்து முருகனை வழிபாடு பண்ணினோம்னா நிச்சயமாக முருகப்பெருமான் நமக்கு பலன் தருவார். ஒரு நாளாவது வாய்ப்பு இருக்கே, ஒரு நாள் உபவாசமாக இருக்கலாமே, அது கண்டிப்பாக எல்லாராலையும் முடியக்கூடிய ஒரு விஷயம்தான். அதனால் வாய்ப்பு இருக்கிற அனைவரும் இந்த ஒரு நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு நாள் விரதம் இருக்கணும்னு ஆசை இருக்கும், எப்படி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தேடல் இருக்கும், அவங்களுக்கு அது பயனுள்ளதாக அமையும்.